வெல்கம் டு ஸ்டாக் மார்க்கெட் டிப் சேனல். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ மன்னிச்சுக்கோங்க, எத்தனை நாள் வீடியோ போடாததுக்கு. கொஞ்சம் பர்சனல் கமிட்மெண்ட் இருந்ததுனால போட முடியல. ஸோ இப்போ ஒரு சின்ன பிளான் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா, நிறைய பேர் ஆப்ஷன்ஸில் நிறைய மணி லூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் ஈக்விட்டியில் நம்ம கொஞ்சம் சேஃபாக இருக்கலாம் என்றைக்குமே. ஸோ ஆப்ஷன்ஸ் எவ்வளோ சீக்கிரமாக நம்ம அமௌண்ட் சம்பாதிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரமாக நமக்கு அமௌண்ட் போயிடும். ஸோ அதனால் நிறைய பேர் இதில் ஈக்விட்டி கால்ஸ் ஏதாவது சஜஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ டெய்லி ஒரு ஈக்விட்டி கால்ஸ் ஒரு மினிமம் ஒரு ஸ்டாக்லேருந்து ஒரு 3 ஸ்டாக் சஜஷன்ஸ் கொடுக்கலான்னு இருக்கோம். ஸோ இந்த நாங்கள் கொடுக்குற சஜஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ இதை இங்கே மார்க் பண்ணியிருக்க லெவல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி தான் நாங்கள் மார்க்கிங் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட உங்களோட டெக்னிக்ஸும் ஒர்க் ஆனிச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதை கன்சிடர் பண்ணுங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், நாங்கள் செபி ரிஜிஸ்டர்டு ட்ரேடர் கிடையாது. இது ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போடுறோம். ஸோ அதனால் நீங்கள் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ஆக்சுவல் மணி வச்சு ப்ளே பண்ணுங்கள். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஸ்டாக் பார்த்திங்கன்னா இந்த நெவின் ஃப்ளோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாக் பார்க்க போகிறோம். இதில் இந்த க்ரீன் லைன் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த க்ரீன் லைனை ஒரு கேண்டில் கிராஸ் பண்ணிச்சு, அதாவது அப்பர் சைடில் இந்த க்ரீன் லைனை கிராஸ் பண்ணிச்சு அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு டார்கெட் இந்த ப்ளூ லைன். ஃபஸ்ட்டு டார்கெட் பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ லைனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வச்சுக்கிங்க. அதேமாதிரி ப்ளூ லைன் 2 செகண்ட் டார்கெட்டாக நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இது கண்டிப்பாக ஒரு நல்ல டெக்னிக்காக இருக்கும். ஸோ நாளைக்கு நாங்கள் என்ன ப்ரைஸ் ஆக்ஷன் படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஸ்டாக் ஒன்ஸ் இந்த க்ரீன் லைனை கிராஸ் பண்ணிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ப்ளூ லைனையோ இல்லாட்டினா செகண்ட் ப்ளூ லைனையோ கண்டிப்பாக தொடுறதுக்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, ஒருவேளை இந்த ஸ்டாக் ஃபஸ்ட்டு க்ரீன் லைனை கிராஸ் பண்ணாமல் ஒருவேளை இந்த ரெட் லைனை கிராஸ் பண்ணிச்சுன்னா, ஸோ கீழே இருக்க ஃபஸ்ட்டு ப்ளூ லைனையோ இல்லாட்டினா செகண்ட் லைனையோ தொடுறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு கண்டிப்பாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் நாளைக்கு வாட்ச் பண்ணுங்கள். ஸோ மேலே மார்க் பண்ணியிருக்க ப்ளூ லைன் 1 பார்த்திங்கன்னா நமக்கு டார்கெட் 1, அதேமாரி 2 பார்த்திங்கன்னா டார்கெட் 2, அதாவது பை சைடில். இதே உங்களுக்கு கீழே செல் சைடில் வந்துச்சு அப்படின்னா ப்ளூ லைன் 1 இதில் ஃபஸ்ட்டு டார்கெட்டு, ப்ளூ லைன் 2 உங்களுக்கு செகண்ட் டார்கெட். ஸோ இந்த ஸ்டாக்கை நாளைக்கு வாட்ச் பண்ணுங்கள். ஒருவேளை இது எந்த லைனை ஃபஸ்ட்டு பிரேக் அவுட் பண்ணுதோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் செல் பண்ணணுமா இல்லை பை பண்ணணுமான்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க. இது இன்ட்ராடே கால்ஸ், ஓகேங்களா? ஸோ அதனால் உங்களுக்கு சேஃபாக இருக்கும். எய்தர் டார்கெட் இல்லைன்னா ஸ்டாப் லாஸ். இதில் எப்படி சார் நம்ம ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். என்னென்னா, நீங்கள் பை போகிறீங்க அப்படின்னா, இப்போ நமக்கு பை போகும்போது இந்த 4138, அதாவது இந்த ப்ரைஸ் இந்த ப்ரைஸ் 4138 நமக்கு கிராஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் பை போடுவீங்க. ஸோ 4138 நீங்கள் கிராஸ் பண்ணதுக்கப்புறம் 4188 அப்படிங்கும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ இருக்குன்னா ஒரு 38, நீங்கள் 39ல் என்ட்ராவீங்க. 39ல் என்ட்ராகும்போது உங்களுக்கு 88 டார்கெட். அப்படிங்கும்போது உங்களோட என்ன டார்கெட்டோ அந்த டார்கெட்டில் ஒரு 50% ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க. அதாவது 1:2 ரேஷியோவில் நீங்கள் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணணும். இல்லை அதுக்கப்புறமும் நல்ல வால்யூம் ஜென்ரேட் ஆனிச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா செகண்ட் டார்கெட் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதே மாதிரி தான் டவுன் சைடில் கிட்டத்தட்ட நமக்கு 4060 இந்த லைனை பிரேக் அவுட் பண்ணி ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆனிச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். ஸோ அது உறுதியாக உங்களுக்கு 4026 வரைக்கும் போகலாம். அதுக்கப்புறம் நல்ல வால்யூம் க்ரியேட் ஆனிச்சுன்னா டார்கெட் 2 கண்டிப்பாக அச்சீவ் பண்ணும். இதுதாங்க நமக்கு ஜென்ரல் ட்ரேட் செட்டப். நாளைக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ இதை வாட்ச் பண்ணுங்கள். இதை வாட்ச் பண்ணிவிட்டு நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். இதே செட்டப் தான் நம்ம இனிமேல் ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ நாளைக்கு நம்ம பார்க்க போகிற செகண்ட் ஸ்டாக் பார்த்திங்கன்னா அதானி என்டர்பிரைசஸ். ஸோ அதானி என்டர்பிரைசஸும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி க்ரீன் லைன் போட்டிருக்கோம். டார்கெட் 1, டார்கெட் 2,
அதேமாரி கீழே வந்து நமக்கு ரெட் லைனை கிராஸ் பண்ணிச்சுன்னா டார்கெட் 1, டார்கெட் 2. ஸோ நீங்கள் வந்து எப்போ வந்து க்ரீன் லைனை கிராஸ் பண்ணுதோ அப்போ டார்கெட் 1 வரைக்கும் வெயிட் பண்ணலாம். எப்போ வந்து ரெட் லைனை வந்து கிராஸ் பண்ணுதோ அப்போ டார்கெட் 1 வரைக்கும் கீழே டவுன் சைடில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். டார்கெட் 2 வந்து அச்சீவ் பண்ணுறது பேஸ்ட் ஆன் த வால்யூம். இந்த ஸ்டாக் வந்து எந்த வால்யூமில் ட்ரேட் ஆகுது, அது நீங்கள் வந்து வால்யூம் எனேபிள் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அது வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு நல்ல பெனிஃபிட் கொடுக்கலாம் அதானி என்டர்பிரைசஸ். பட் அதானி என்டர்பிரைசஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன் அப்படின்னா இப்போ அதோட நியூஸு இது எல்லாமே கொஞ்சம் சரியில்லாததுனால இது மேபி ரொம்ப சீக்கிரமாக வந்து ரியாக்ட் ஆகலாம். ஃபஸ்ட்டு கேண்டிலே கூட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டார்கெட்டை கிளிக் பண்ணிட்டு வந்துடும். செகண்ட் டார்கெட் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ்க்கு வந்துடும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் அதானி பண்ணும்போது. ஸோ அதுக்கப்புறம் வந்து 3வது ஸ்டாக் வந்து என்னென்னா முத்தூட் ஃபினான்ஸ். ஸோ முத்தூட் ஃபினான்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதுவும் அதே மாதிரி தான். ஸோ க்ரீன் லைனை வந்து தாண்டிடுச்சு அப்படின்னா பை பண்ணுங்கள். ஸோ டார்கெட் 1 வந்து இங்கே வைங்க, டார்கெட் 2 வந்து இங்கே வச்சுக்கலாம். ஒருவேளை ரெட் லைனை ஃபஸ்ட்டு கிராஸ் பண்ணிச்சுன்னா டார்கெட் 1 இங்கேயும் டார்கெட் 2 அங்கேயும் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து ஆல்வேஸ் வந்து இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் 1002ல் வந்து என்ட்ரு ஆவீங்க. 1002ல் என்ட்ரு ஆகும்போது ஒரு 1010 வந்து உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக வந்து உங்களுக்கு எவ்வளோ ஒரு 10 பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்குது. அப்போ நீங்கள் 5 பாயிண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் வைக்கணும். ஸோ ஒன்று டார்கெட்டு இல்லாட்டி வந்து கண்டிப்பாக வந்து ஸ்டாப் லாஸ். இந்த டெக்னிக்கை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து கண்டிப்பாக நல்லா ஒர்க் ஆகும். இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தட்ஸு இது நாங்கள் நிறைய டெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட்டு வாட்ச் பண்ணுங்கள். எடுத்தோன்னே ட்ரேட் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இந்த 3 ஸ்டாக் தாங்க நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் நாளைக்கு ட்ரேட் செட்டப்புக்கு. அதாவது என்னென்னா ஒன்று வந்து நிவின் ஃப்ளோர், அதானி என்டர்பிரைசஸ், அதுக்கப்புறம் வந்து முத்தூட் ஃபினான்ஸ். ஸோ இது 3க்குமே க்ரீன் கலர் இருந்துச்சு அப்படின்னா க்ரீன் கலரை பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா மேலே இருக்க 2 லைனை டார்கெட் 1 டார்கெட் 2 வைங்க. இதே உங்களுக்கு ரெட் கலர் லைனை கிராஸ் பண்ணிச்சுன்னா ஜஸ்ட்டு செல் பண்ணுங்கள். எல்லாமே இன்ட்ராடே தான். இது வந்து மறுநாளோ நாளை மறுநாளோ நாளான்றைக்கோ அது வந்து ஒர்க் ஆகாது. ஸோ நாளைக்கு இது ஒர்க் ஆனிச்சுன்னா மட்டும் எடுங்க. ஒருவேளை ஸ்டாக் வந்து க்ரீன் லைனுக்கும் உங்களோட ரெட் லைனுக்கும் உள்ளேயே சுற்றிக்கிட்டு இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு எடுக்க வேண்டாம். ஸோ அதேமாரி நீங்கள் வால்யூம்லாம் நல்லா செக் பண்ணுங்கள். வால்யூம் வந்து நல்ல ஜென்ரேட் ஆனிச்சுன்னா இதெல்லாம் கண்டிப்பாக டார்கெட்டை வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுக்கும் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே. ஸோ இதில் வந்து நாங்கள் என்ன ஐடியா பண்ணியிருக்கோம் அப்படின்னா இப்போ நான் உங்களுக்கு இந்த 3 ஸ்டாக் கொடுத்துட்டோம். நாளைக்கு வந்து இந்த 3 ஸ்டாக்கில் எந்த ஸ்டாக் வந்து நாங்கள் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத நாங்கள் இந்த எக்ஸல் ஷீட்டில் அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ இந்த எக்ஸல் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 50,000. ஸோ ஒரே ஒரு ட்ரேடு தான் பண்ணுவோம். இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வெறும் 50,000 தான் நமக்கு. ஸோ இந்த 50,000ல் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து நிவின் ஃப்ளோர் வந்து நாளைக்கு எடுக்க போகிறேன் அப்படின்னா நிவின் ஃப்ளோர் அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் எவ்வளவு 4,082. ஸோ அப்போ நான் வந்து ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கும்போது இந்த ஸ்டாக் வந்து 50,000 ரூபாய்க்கு என்னால் எத்தனை குவான்டிட்டி எடுக்க முடியுமோ அதை மட்டும்தான் நான் வந்து நாளைக்கு எடுப்பேன். அதோட ப்ராஃபிட் ப்ளஸ் அதோட லாஸ், அதாவது 50% லாஸ் ஆகிடுச்சுன்னா 50% போடுவேன். அப்படி ப்ராஃபிட் வந்துச்சுன்னா டார்கெட் 1 வந்து நாங்கள் அங்கே போடுவோம். டார்கெட் 2 போயிடுச்சுன்னா டார்கெட் 2 வந்து நாங்கள் கண்டிப்பாக அங்கே போட்டுருவோம். ஸோ குவான்டிட்டி வந்து வேரி ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எந்த காரணத்தை கொண்டு சேஞ்ச் பண்ணவே மாட்டோம். 50,000 தான் இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது February 16 ஒரு ஸ்டாக் நான் எடுக்க போகிறேன் அப்படின்னா 50,000க்குள்ளே அந்த ஸ்டாக் என்னால் எத்தனை குவான்டிட்டி எடுக்க முடியுமோ அவ்வளோ குவான்டிட்டி மட்டும்தான் நாங்கள் எடுப்போம். எடுத்துகிட்டு டார்கெட் வந்துச்சுன்னா ப்ராஃபிட், அப்படி இல்லாட்டி லாஸ் புக் பண்ணிடுவோம். இதே மாதிரி தான் ஒவ்வொரு டேட்டையுமே நான் உங்களுக்கு இங்கே போட்டு நாங்கள் காமிப்போம். ஸோ எந்த காரணத்தை கொண்டு இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது நாளைக்கு வந்து ஒரு வேளை எங்களுக்கு 1000 போயிடுச்சுன்னா நாளான்றைக்கு 49,000 தான் இருக்கும். ஆனால் மறுபடியும் நாங்கள் 50,000க்கு தான் ட்ரேட் பண்ணுவோம். ஸோ அதாவது என்னென்னா மணி மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம் இன்ட்ராடே ட்ரேடிங்கில். ஸோ அதனால் எப்போதுமே எல்லா ஸ்டாக்ஸுக்குமே 50,000 இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுக்கோங்க. 50,000ல் எத்தனை குவான்டிட்டி எடுக்க முடியுமோ அத்தனை குவான்டிட்டி மட்டும் எடுத்தால் போதும். இன்ட்ராடேன்னு நீங்கள் உங்களோட புரோக்கரில் அந்த ஸ்டாக் சீட் போடும்போது இன்ட்ராடேன்னு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு 50,000ல் எவ்வளோ குவான்டிட்டி போட முடியுமோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. ஸோ ஒரு வீக்லி நமக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வருது லாஸு, இல்லை மந்த்லி எவ்வளோ பர்சன்டேஜ் நமக்கு ரிட்டர்ன்ஸ் வருது அப்படிங்கிறத நம்ம ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு வேளை ஏதாவது புரியல அப்படின்னா தயவு செஞ்சு கேளுங்க. நாங்கள் அடுத்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக இன்னும் கிளாரிட்டியாக சொல்ல ட்ரை பண்ணுறோம். ஸோ வேறு எதுவும் கொஸ்டின்ஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படி ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் வந்து மெயில் பண்ணி கேளுங்க. அப்படி இல்லாட்டி உங்களோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நாங்கள் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை வந்து தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்கள்.
வேறு எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து உங்களோட கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு என்ன ஸ்டாக் மார்க்கெட்டில் தெரியுதோ அதை வந்து உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.